கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேத வாசித்தீர்களா? இந்த ஜெபித்தீர்களா? இந்த குடும்ப ஜெபம் செய்தீர்களா? யோசித்துக் கொண்டே இந்த காணொலியை காணுங்கள். பாட்டி லோபிசாள், தாய் ஐனிக்கையாள் என்கிற இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சியா இருக்கிறேன். பவுல் தீமோத்தேயுவுக்கு 2ஆம் நிருபத்திலே கடிதமாக எழுதும் பொழுது அவர் இப்படியாக எழுதுகிறார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோபிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லி பவுல் அங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், தீமோத்தேயுனுடைய விசுவாசத்தை குறித்து பவுல் குறிப்பிடும் பொழுது அவர் சொல்லுகிறார், உனக்குள் இருக்கிற இந்த விசுவாசமானது முதலாவது உன் பாட்டியாகிய லோபிசாளுக்குள் இருந்தது, அதன் பின்பு உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள் வந்தது, அவர்கள் உனக்குள்ளும் அந்த விசுவாசத்தை கடத்தி இருக்கிறார்கள், அந்த விசுவாசத்திலே நீ நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காணொலி மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், நாம் நம்முடைய சந்ததிகளுக்கு, தலைமுறைகளுக்கு ஆண்டவரை பற்றி விசுவாசத்தை நாம் கடத்துகிறோமா? அநேக நேரங்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொத்துக்களை நாம் சேர்த்து வைக்கிறோம், படிப்பை சேர்த்து வைக்கிறோம், அநேக பொருட்களை நாம் சேகரித்து வைக்கிறோம். எனக்கு பின்பு என்னுடைய தலைமுறைகள் இவைகளை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்தை நமக்கு பின்பு நம்முடைய தலைமுறைகளுக்கு, சந்ததிகளுக்கு நாம் ஆண்டவருடைய விசுவாசத்தை குறித்து நாம் சொல்லி கொடுத்திருக்கிறோமா? நாம் அவைகளை ஒவ்வொரு தலைமுறைக்கும் நாம் கடத்தி இருக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 30ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் என்று சொல்லி சங்கீதக்காரர் எழுதுகிறார். பாருங்கள், சந்ததிகள் கர்த்தரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறையாக ஒரு சந்ததியோடு நிற்பதல்ல. நான் ஆண்டவரை பின்பற்றுகிறேன், என் பிள்ளை ஆண்டவரை பின்பற்றவில்லை என்று சொல்வதல்ல. தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவரை சேவிக்கிற சந்ததிகளாய் நாம் எழும்ப வேண்டும். சங்கீதம் 71:18 தாவீது இப்படியாக சொல்லுகிறார், இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உம்முடைய வல்லமையும் வரப்போகிற சந்ததிக்கு உம்முடைய பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் நரைமயிரும் முதிர் வயதுள்ளவனாக மட்டும் என்னை நீர் கைவிடீராக என்று சொல்லி அவர் அங்கே ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். காரணம் என்ன? ஆண்டவரிடத்தில் அவர் விண்ணப்பம் செய்கிறார், ஆண்டவரே எனக்கு தீர்க்காயுசை தாரும், சந்ததி சந்ததியாய் தலைமுறை தலைமுறையாய் உடைய பராக்கிரமத்தையும் உடைய வல்லமையை நான் சொல்ல வேண்டும் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு உடைய நீதி நியாயங்களை நான் போதிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே தான் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது இந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கட்டளையாக அவர் சொல்லுகிறார், இன்று நான் உனக்கு விதிக்கிற இந்த கட்டளைகள் உன் இதயத்திலே இருக்க கடவது, அவைகளை நீ கருத்தாய் உன் பிள்ளைகளுக்கு போதித்து, நீ வழியில் நடக்கும் போதும், வீட்டிலே உட்கார்ந்து இருக்கும் பொழுதும், படுக்கும் போதும் அவைகளை குறித்து நீ பேச வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளை, நீதி நியாயங்களை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு, பேர குழந்தைகளுக்கு, சந்ததிகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவே தன் ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ என் வேதத்தை மறந்தால் நான் பிள்ளைகளை மறப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், ஆண்டவரை பற்றிய நீதி நியாயங்களை, ஆண்டவருடைய கட்டளைகளை, ஆண்டவருடைய அன்பை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க மறந்தால் வேதம் சொல்லுகிறது, நானும் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய நீதி நியாயங்களை, அந்த லோபிசாள் தன்னுடைய பிள்ளையாகிய ஐனிக்கையாளுக்கு ஆண்டவரை பற்றி விசுவாசத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஐனிக்கையாள் தன்னுடைய மகனாகிய தீமோத்தேயுக்கு ஆண்டவரை பற்றி விசுவாசத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். எனவே அந்த குடும்பமே தலைமுறை தலைமுறை ஆண்டவரை சேவிக்கிற ஒரு சந்ததியாய் மாறினது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி சொல்லி கொடுக்காமல் இருக்கும்போது என்ன நடக்குமா? நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 14ஆம் வசனத்திலே இப்படியா ஒரு வார்த்தை சொல்லுகிறது, அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் முன்னோரோடு அவர்கள் மரித்து போன பின்பு ஆண்டவரை அறியாத ஒரு சந்ததி எழும்பிற்று,
அவர்கள் விக்கிரகங்களை சேவித்தபடியினால் ஆண்டவர் அவர்களை கொள்ளைக்காரர் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க மறந்த பொழுது ஆண்டவரை அறியாத ஒரு சந்ததி எழும்பிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த காணொலியை கண்டுகொண்டு இருக்கிற தாய தகப்பனே, வாலிப தம்பி தங்கச்சி, நீங்கள் ஆண்டவரை பின்பற்றாமல் ஆண்டவரை பற்றி விசுவாசத்தில் நிலைத்திருக்காமல் இருந்தால், உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பற்றி விசுவாசத்தை சொல்லிக் கொடுக்காமல் இருந்தால், அடுத்த சந்ததியானது ஆண்டவர் அறியாத சந்ததியாய் மாறி போகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதே ஆண்டவரை பற்றிய விசுவாசத்திலே நாம் வளர்ப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். ஏசாயா 54:13 இப்படி சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், நம்முடைய சமாதானம் உனக்கு பெரிதா இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், நம்முடைய சந்ததிகளுக்கு நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளருவார்கள் என்று சொன்னால், வேத வசனத்தை கற்றுக் கொடுத்து அதிலே நாம் வளர்ப்போம் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளுடைய சமாதானம் நமக்கு பெரிதாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட நன்மைகள், ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தாமே நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் தந்து தலைமுறை தலைமுறையாய் நம்முடைய சேவிக்கிற சந்ததிகளாய் நம்முடைய சந்ததியை மாற்றுவாராக. ஆமென். God bless you.